ஹலோ buddies, நீ என்ன பார்க்க போகிறது ரெண்ட் a கேர்ள்ஃப்ரெண்டோட சீசன் 1 எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காம அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே. எந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணும் நம்ம காசியாவும் ஒன்றா மீட் பண்ணிக்குவாங்க. பட் காசியாவுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஒருவேளை வேற பொண்ணா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, யார் அந்த பொண்ணு, எங்கேயும் பார்த்துருக்கிறாங்க. இல்லடா, இப்போதான் பார்த்தேன், பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டேன், மற்றபடியில் எதுவும் இல்லை. அதான் பார்த்தேன், நீ யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் பொண்ணு பேசுன மாதிரி இருக்கிறதாச்சும் சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து போய்கிட்டே இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். பட் பின்னாடி இருந்து யாரோ இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இழுத்துட்டு போயிட்டு ரூம்ல வேற யாருமே இல்ல, அந்த பொண்ணு தாங்க. எடுத்துட்டு பாரு, ஜாப் பத்தி நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்கறான். நான் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன், நான் இந்த காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஆக்சுவலி நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் தான் நீ அன்னைக்கு ரெண்ட் பண்ணல அந்த பொண்ணு தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது நீ தானே இது? அப்போ நான் அப்போ நினச்சது கரெக்டாக தான் போச்சு. சரி, ஓகே. இப்போ இங்கே பாரு, நான் ஒன்றும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் கவலைலாம் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பர்டிகுலராக காலேஜ் பக்கத்தில் உள்ள எங்கேயுமே நான் டேட்டிங் போக மாட்டேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன், நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீ யார்ட்டையும் சொல்லிடாத, நான் வந்து உன்னை நம்பிட்டு தான் போகிறேன், அப்படி சொன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறான், இவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா குப்பையை கொட்டுறதுக்காக வெளியே போறதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வருது. அதுவும் குப்பையை கொட்ட தான் போகுது போல. பார்த்தா வேற யாருமே இல்ல, அந்த சீசுன்ற பொண்ணு தான். ரெண்டு பேருமே ஒரே ஏரியால தான் தங்கியிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டு அப்படியே உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு என்ன சொல்றான்னா, ஹே நீ சீசுரு தானே அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, எதுக்கு என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா? ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல தங்கி இருக்க. நான் இங்க 2 மாசமா இங்கே தான் தங்கிட்டு இருக்கேன், நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். அப்ப என்ன, நானும் 2 மாசமா இங்கே தான் தங்கிட்டு இருக்கேன், உன்னை பார்த்ததே இல்ல, ஏன்னா யாருக்கு ரூமுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, யார்ட்டையும் சொல்லி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிடுறான். இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே அதுக்கு சரி சொல்லிடுறான். அப்புறம் அன்னைக்கு வீக்கெண்ட் ஆகுது. வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். அந்நேரத்துல ஒரு கால் வருது. வேற யாருமே இல்ல, அவங்க பாட்டி தான். என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வந்து பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னது பார்க்க போறீங்களா, எதுக்கு இப்ப வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நான் உன்னை பார்க்க வரேன், நான் உன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே ஓகே சொல்லிடுறான். பட் உன்னை மட்டும் பார்க்க வரல, கூட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அந்த பொண்ணை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றேன். என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிடணுமா, எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை, உன்னைய பாக்குறது தான் நான் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் ஃபோன் காலில், அந்த பொண்ணையும் கூப்பிடு, அந்த பொண்ணை நான் சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்றாங்க. உண்மை வேற வழி இல்லாம வேணான்னு சொல்லி பார்க்கறான். பட் அவங்க பாட்டி வந்து கேட்கற மாதிரி இல்ல, நான் இன்னைக்கே வரேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பொண்ணை போய் ரெண்ட் பண்ணல. பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஃப்ரீ டே. ஸோ அந்த பொண்ணுல இருந்து ரெண்ட் பண்ண முடியாது. இனிமே ரூம் பக்காவா கிளீன் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கறான். கேட்டவரும் பார்த்தீங்கன்னா, ஹே நான் விளாடுறியா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்னைக்குன்னு, ஒன்லி ஆப்ல தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன், உனக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவளும் வந்து சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேங்க. அதெல்லாம் முடியாது, உங்க பாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் மாட்ட தான் போறோம். இதை நம்ம வந்து சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இல்ல, நம்ம ரெண்ட் தான் பண்ணிட்டு இதே பண்ணிட்டு இருந்தா என்னைக்காச்சும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியுது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் புரியுது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஃபைனல் டேல ஏதாவது ஒரு இருக்காங்க, அதனால அவங்களுக்காக நான் அவங்க கிட்ட நான் போய் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவன் வந்து கண்டுக்கவே மாட்டேன். உண்மையை சொல்லலைன்னா இந்த நாள் என்னைக்காவது நீ கண்டிப்பா மாட்டிடுவ, சோ இப்போ நீ உண்மையை சொல்றேன் பெட்டர்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பாட்டியுமே வராங்க. பாட்டியுமே வந்துட்டு என்ன இன்னைக்கு சீசுரு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, அவளை கொஞ்சம் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வரல, நான் வேணா போய் வெளியே போய் கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே சும்மா ஒரு ஃபேக் கால் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ரூம்ல போயிட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கான். அவன் சுத்தமா திறக்கவே மாட்டியா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டெலிவரி வந்திருக்கு மேம் அப்படின்னு சொல்றான். சோ அதை நினைச்சு டெலிவரி தான் நினைச்சு அவர் திறந்துடா பாருங்க. திறந்தக்கு அப்புறம் பார்த்தா இவன் தான் இருக்கான். இன்னும் நீ போகல, எதுக்கு இங்க இருக்க, டெலிவரி வச்சு என்ன சொல்லி இருக்கேன் அப்படின்னு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்றா. இங்க பாரு, நீ வெளியே போகல, இப்போ நான் போலீஸ் கூப்பிட வேண்டியதா, கொஞ்சமாச்சு லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் வந்து சுத்தமா கேட்கவே மாட்டேங்கா. ஐ வாஸ் ஜஸ்ட் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் அவனை பே பண்ணிடுறேன், நான் இப்ப வரதுக்கு ரெடியா இல்லை, எனக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவனை வெளியே பத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இவனுமே அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு சரி எப்படியும் நம்ம பிரேக்கப் ஆயிரும், இப்பயே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேக்கப் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரான். பட் அவங்க பாட்டியே சொல்லிடுறாங்க, என்ன அந்த பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்? பாரு, நீ அவ்வளோ எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளோ வந்து இருந்தது இல்லை, அது மட்டும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எந்த பொண்ணுகிட்டயும் பேசுன மாதிரி தெரியல, ஆக்சுவலி நீ பசங்களை தான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க, ஸோ நீ வந்து பொண்ணுங்கிட்டே பேசியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே ஆமான்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, பக்கத்துல பால்கனி தானே, ஸோ அந்த பொண்ணுமே கேட்டுருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் திடீர்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்ச அப்புறம் டோர் ஓபன் பண்ணாதான் தெரியுது. பார்த்தா அந்த பொண்ணு உள்ள வந்துருச்சு. நீங்க எதுக்கு இங்க வந்து அப்படின்னு கேட்கறான். இல்ல உங்க பாட்டிக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொன்னேன், ஸோ அதான்
அதான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி எப்படி தனியா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்க என்ன பிரேக்கப் பண்ணதா கேள்விப்பட்டோம். அது ஒன்றும் பெரிய இது பிரச்சனை இல்லை, நாங்க சும்மா ஒரு மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்டோம், அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டோம், பட் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உங்க பாட்டியுமே மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போது அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க, இங்க பாரு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை உள்ள விட்டுட்டு அப்படின்றாங்க. ஆனஸ்ட்லி என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணோட வீடு வேற எங்கேயும் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு, வேணா பக்கத்து ரூம் வரைக்கும் தான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க பாட்டியுமே கிளம்பிடுறாங்க. இவனுமே உங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, சரி ஓகே இன்னைக்கு நீ வந்துட்டு அதனால உனக்கு வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பே பண்றான். பட் அவன் வந்து என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு பேலாம் வேணாம், இது நான் அபிஷியலா இஷ்டப்படி தான் வந்தேன், அது உனக்காக இல்ல உங்க பாட்டிக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, எவ்ரி வெனஸ்டே வந்து எங்க பாட்டியை பார்க்க போகணும், ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அன்னைக்கு மட்டும் உன்னால முடியுமா அப்படின்னு சொல்றான். அதுக்காக நான் வந்து நீ பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வெனஸ்டே மட்டும் தான் வருவேன், மற்ற நாள் நீ என்கிட்ட பேசவே கூடாது, நீ எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் தான், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இஷ்டம் என்னமோ அதே பண்ணிடு, பட் வெனஸ்டே மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுமே அதுக்கு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவனோட எக்ஸ பாத்துறான். எக்ஸ பாத்துட்டு சரி ஓகே நம்ம எதுக்கு இவ பிளாக் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அந்நேரத்துல சரி ஓகே எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து சீஸ் ரூ போயிட்டு இருக்கா பாருங்க, அவனுமே பாத்துறான். அப்புறம் அந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பேசிட்டு இருக்காங்க, ஹே அந்த பையனை பார்த்து நீ எதுக்கு ஸ்பேஸ் அவுட் ஆன, அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா அவன் எக்ஸ் தான், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காத, அவனா ஒரு கம்ப்ளீட் வேஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா குறை சொல்லிட்டே போயிருவா. இப்போ அந்த வீக்ல வெனஸ்டே ஆகுது. வெனஸ்டே பாத்தீங்கன்னா 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பாட்டியை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்றான்னா, இப்ப நீ பே பண்ணிட்டா பெட்டரா இருக்கும், அப்புறமேட்டு எப்ப பே பண்ணுவோம்னு தெரியல, பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே பே பண்ணிடுறான். சரி ஓகே இவனோட பாட்டியை பாத்துறாங்க. பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க ரோட்ல. சரி நம்ம நார்மலா அவனோட ஹேண்ட புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளும் கேட்கறா. அவனுமே ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மெத்தட் தான், ஹேண்ட பிடிக்கணுன்றது. ஸோ அதுக்காக தான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியால எல்லாருமே இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்நேரத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கௌசியா நீ யாரா அது அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நான் தாண்டா, நீங்க என்னடா இங்கிட்டு, இல்ல நாங்க இங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருந்தோம், அப்ப நீ இங்கிட்ட வந்துட்டு இருக்க, அதுவும் இல்லாம இந்த பக்கத்துல இந்த அழகான பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதிட்டு இருப்பான். அப்பா அவனே சொல்லிடுறான், இது வேற யாரும் இல்ல, இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிடுறான். இவளுக்குமே பயங்கரமான ஷாக், இவன் எப்பதான் உண்மையை சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். சரி ஓகே சிஸ்டர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க தனியா இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்பறம் நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்த, இதெல்லாம் உங்க பாட்டிக்கு தெரியுமா, இது உண்மையை சொன்னி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொன்னேன், பட் ஏன்னா நீங்க மட்டும் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே நாங்க வந்து இப்ப ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு இருக்கோம், பேசாம நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவளுமே சரி ஓகே வேணான்னு சொல்ல நினைக்கிறான். பட் இவன் என்ன பண்றான்னா, சரி நாங்க இப்ப ரெஸ்டாரண்ட் போறதா இருந்தா வாங்க உங்க கூட சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு பொய்ய சொல்லிடுறான். இவனுக்கு வேற என்ன பண்ணே தெரியல. சோ அதனால இவனுமே பொய்ய சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன கேக்குறாங்கன்னா, ஹே எதுக்குடா என்னை வந்து ஓகே சொல்ல சொன்னேன், நான் தான் வீட்டுக்கு போவோம்னு சொல்லல, எதுக்கு இப்ப ரெஸ்டாரண்ட் போவோம்னு சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனை பத்தி. என் ஃப்ரெண்டு 2 பேருக்குமே என் பாட்டி நல்லா தெரியும், சப்போஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் என் பாட்டியுமே ரொம்ப சேட் ஆயிடுவாங்க, சோ அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 பேருமே இவங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள ஒரு ரூம்ல புக் பண்ணிக்காங்க. சோ அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம காசியாவோட எக்ஸுமே உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மச்சான் சத்தியமா எனக்கு தெரியாதுடா, நான் வேணும்னே பண்ணவே இல்லை, அவங்க எக்ஸ் இங்க வரைக்கும் தெரியவே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். எக்ஸ் இங்க இருக்கு, நம்ம ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, இதான உன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேர்ட்டையும் மாத்தி. ஆமா இப்ப எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். தேவையில்லாத பிரச்சனை இல்லை, இழுத்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேணே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பாரு இவன் எதுக்கு நீ லவ் பண்ண, இவனோட ஒரு பெட்டரான ஒரு பையனே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் இவனை பயங்கரமா டம்ப் பண்ணிட்டு இருக்கான். சோ இதை கேட்டுட்டு அவனு ரொம்ப ஃபீல் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இப்பெல்லாம் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சப்போர்ட் பண்றாங்க. பட் இருந்தாலுமே நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன், உண்மையா தானே சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் பண்ணதில்ல, அவன்லாம் எதுக்குறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டு, இங்க பாரு நீ வந்து குறை சொல்லலாம், அதுக்காக ஓவரா குறை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்டை பத்தி குறை சொல்றது பத்தி எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது இவன் வந்து அவன்கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு அவள் வந்து வாயை மூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து காசியா கிட்ட சொல்றா. பட் காசியா என்ன பண்றானா, இல்ல அவ என்னை பத்தி உண்மையா தானே சொல்றான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றான், இங்க பாரு உங்க கேர்ள் ஃபிரெண்ட் திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இவனும் என்ன சொல்றான்னா, நீ தான் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த ரெண்டல் கேர்ள் ஃபிரெண்ட் அமைதியா இருக்க சொல்லிடுறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ சரியான ஒரு லூசுடா, எந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு வேணும்னு எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு லவ் பிரேக்கப் பியரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அவன் வந்து லவ் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை எப்படியாச்சும் பிரேக்கப் பண்ணி அவன்றான் மெயின் ரீசனே கூட. So அதுக்காக தான் டோட்டலாவே இதை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து தனியா லோன்லியா போயிட்டு இருக்கான். அந்நேரத்துல அந்த எக்ஸ் இருக்கால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இவன் வந்து பயங்கரமா குடிச்சிருக்கான். சோ இவன் கிட்ட வந்து நான் வந்து உனக்கு வந்து உன் வீட்டுல வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்லவன் தான் நினைச்சிடாதீங்க. அடுத்த எபிசோட்ல எப்படின்னு தெரிஞ்சிடும் அவன் என்ன மாதிரி கேரக்டர். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.